பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்தின் கடைசி நாளில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்மணி போல் கர்த்தர் பாதுகாத்தார். ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தினார். எத்தனையோ நெருக்கமான சூழ்நிலை வந்த பொழுதும், எத்தனையோ கஷ்டமான அனுபவங்கள் மத்தியில் கடந்து சென்றாலும் நம்மை ஒரு குறைவில்லாமல் பத்திரமாய் வழி நடத்தினார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாதபடி, நமக்கு ஒரு நன்மையும் குறைவிடாதபடி இந்த ஆண்டு முழுதும் நம்மை பாதுகாத்தார். அதுபோல நல்ல சுகத்தை கொடுத்தார், பலனை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார். எந்த தீங்கும் அணுகாமல் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எப்படி சுமந்து கொண்டு செல்கிறாளோ, எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பத்திரமா பாதுகாத்து கொண்டு செல்லுகிறானோ, அதே போல் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த ஆண்டு முழுதும் நம்மை பத்திரமாக வழி நடத்தினார், பாதுகாத்தார். நல்ல உணவு கொடுத்தார், நல்ல ஆகாரம் கொடுத்தார், வாழ தேவையான வசதிகளை கொடுத்தார், நிம்மதியான வாழ்வை கர்த்தர் கொடுத்தார், பாதுகாப்பாக இருக்க கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வருகிற புதிய ஆண்டும் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த 2025 ஆண்டு முழுதும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மை செய்த ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட காணப்படுவோம். இந்த கடைசி நாளில், இந்த வருடத்தின் கடைசி நாளில் உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உள்ளத்திலே எழுந்த பொழுது ஒரு வார்த்தை, ஆதியாகமத்தின் புத்தகம் 22 அதிகாரம் 14 வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதி நமக்கு எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே அவனுடைய ஒரே மகன் ஈசாக்கை தனக்கு பலியாக செலுத்து என்று சொல்லுகிறார். இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஒரே மகனாக இருக்கிற ஈசாக்கை கர்த்தர் காண்பித்த அந்த மலைக்கு கொண்டு போகிறார். அந்த மோரியா தேசத்து மலைக்கு கொண்டு போகிறார். கொண்டு போய் அவனை பலியாக செலுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பலியாக அந்த ஈசாக்கு அழைத்து கொண்டு வரும்போது அந்த ஈசாக்கு ஒரு கேள்வி. கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி அவன் தன்னுடைய தகப்பனிடத்தில் கேட்கிறான். அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், மகனே, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லி இந்த ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறான். கர்த்தர் மேல் அவ்வளோ நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட தன்னுடைய மகனை கர்த்தருக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாடோடு கூட இந்த ஆபிரகாம் அந்த கர்த்தர் காண்பித்த இடத்துக்கு புறப்பட்டு போகிறார். அங்கு போய் தன்னுடைய மகனை பலியாக செலுத்துவதற்கு எல்லாம் ரெடியாகி கத்தி எடுத்து ஓங்கும் பொழுது கர்த்தர் சத்தமிடுகிறார், ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே. ஆமேன். நீ கர்த்தருக்கு பயப்படுவர் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ என் சொல்லு கீழ்ப்படிந்தபடியினால் நீ இந்த பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களை விட உன்னை பல்கி பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஆபிரகாமை ஆஸ்வதிக்கிறார். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் அவர் யெகோவா ஈரே. ஆமேன். அவர் நம்மை பார்த்து கொள்வார். சோர்ந்து போகாதீங்க. இந்த 2025 ஆண்டு முழுதும் நம்மை வழிநடத்தின தெய்வம், நம்மை பத்திரமாக பார்த்து வழிநடத்தின ஆண்டவர் வருகிற புதிய ஆண்டும் நம்மை பார்த்து கொள்வார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. வருகிற புதிய ஆண்டு என்னவாக இருக்குமோ என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். வருகிற புதிய ஆண்டு கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். கடன் பாரத்தோடு கூட இருக்கிறீங்களா? ஐயோ, கடன் பாரத்தோடு கூட இருக்கிறேனே, அதை எப்படி நான் அடைக்க போகிறேன் அப்படிங்கிற அங்கலாய்ப்போடு கூட இருக்கிறீங்களா? என்ன செய்ய போகிறது தெரியலையே ஆண்டவரே, நெருக்கமான சூழ்நிலைகள், பலவிதமான போராட்டங்கள், கஷ்டங்கள் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். வருகிற புதிய ஆண்டு கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை வழிநடத்தின ஆண்டவர் வருகிற புதிய ஆண்டும் நம்மை ஆஸ்வதிப்பார். கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் அவர் யெகோவா ஈரே. நம்முடைய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு நம்மை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில், இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே யெகோவா ஈரே உங்களை பார்த்து கொள்வார். ஆமென். நம்மை விசாரிக்க, நமக்கு உதவி செய்வதற்கு
ஒருவரும் இல்லை என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதுங்கள். உங்களை விசாரிக்க கர்த்தர் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுகின்ற வேதம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுவோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஆமென். எனவே வருகிற புதிய ஆண்டு அவர் யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை நேரத்தில் இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்கிற கர்த்தர். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த வருடத்தை நன்மையால் முடிய செய்த ஆண்டவர் புதிய ஆண்டு இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதித்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் bless you. இந்த வருடம் முழுதும் வழி நடத்தின ஆண்டவர் வருகிற புதிய ஆண்டு உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். காட் bless you.